மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். உத்தவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பந்தப்பட்டவன் பந்தப்படாதவன் அவனுடைய லட்சணம் என்ன, ஞானி எப்படி நடப்பான், எப்படி செயல்படுவான்ங்கிறதெல்லாம் கேட்டார். அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கார். ஞானி இந்த உலகத்தை உண்மைன்னு நினைக்கிறான், அஞ்ஞானி பொய்ன்னு நினைக்கிறான். உண்மை நினைக்கிறதுனால பந்தப்படுறான், ஞானி இந்த உலகத்தை உண்மைன்னு நினைக்கிறதுனால, அஞ்ஞானி உண்மைன்னு நினைக்கிறதுனால பந்தப்படுறான். ஞானி பொய்ன்னு நினைக்கிறதுனால பந்தப்படுறதில்லை. சொப்பனம் போலன்னு சொன்னார். பிறகு ஞானி பந்தப்படாதற்கு காரணம் இந்த உடம்பை நான் நினைக்கிறதில்ல, அஞ்ஞானி பந்தப்படுவதற்கு காரணம் உடம்பை நான் நினைக்கிறான், அதனால் செய்கிறது நான், அனுபவிக்கிறது நான் நினைக்கிறேன்னு பார்த்தோம். பிறகு ஞானி எச்செயல் செய்தாலும் பாதிக்கப்பட மாட்டான். அவனுடைய கடமைகளுக்கு எந்த பாதிப்பும் வராது, அவன் உடலை பாதுகாக்க எந்த பாதிப்பும் வராது, குடும்பத்தில் இருந்தாலும் எந்த பாதிப்பும் வராது. என்ன செய்கிறானோ செஞ்சுக்கிட்டு இருப்பான், அவனுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. உதாரணம் ஆகாசம், காற்று, சூரியன் சொன்னார். இப்போ இந்த 13வது ஸ்லோகம் அடுத்து இதில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஞானி ஞான பலனை அடைய அவன் செய்கின்ற சாதனைகள் என்ன. ஞானி அவன் செய்கின்ற இந்த ஞானத்தினுடைய பலனை, பந்தப்படாமல் இருக்கிறான்ல, துக்கப்படாமல் இருக்கிறான்ல, அதுக்கு ஞானம் வேணும். அந்த ஞானத்தை அடைவதற்கு என்ன சாதனைங்கிறத இங்கே சொல்கிறார். சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் 3 சாதனை இருக்குது ஞானத்துக்கு. அதனுடைய பலன் என்னன்னு சொன்னால், எல்லாவற்றையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு இருமைகளிலிருந்து விடுதலை அடைகிறான் அப்படிங்கிறார். சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். இந்த வார்த்தை வேதாந்தம் படித்தவங்களுக்கு புரியும், வேதாந்தம் படிக்கலைன்னா தெரிஞ்சுக்கங்க. அதாவது ஞானம் அடைவதற்கு முன்னாடி செய்கிற சாதனை, அதாவது புலனடக்கம், மன அடக்கம், நிறைய சாதனைகள், திதிக்ஷா, தியானம் எல்லாம் பண்ணுறோம். இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னால், ஞானத்தை புரிந்து கொள்வதற்கு தகுதியை பெறுவதற்காக சொல்கிறோம். தகுதி வந்துருச்சு, மனசு ஓரளவுக்கு பக்குவப்பட்டிருக்கு. 100% முழுசாக பக்குவப்படாது, ஓரளவுக்கு பக்குவப்பட்டிருக்கு. பட்டாலே வேதாந்தத்துக்குள்ளே வர முடியும். வந்தால் இங்கே சிரவணம்னு ஒரு சாதனை இருக்குது. சாஸ்திரத்தை குருவிடமிருந்து கேட்டல். பிறகு மனனம்னு ஒரு சாதனை இருக்குது. சந்தேகங்கள்லாம் வரும், அந்த சந்தேகத்தை குருவிட்ட கேட்டும் தெரிஞ்சுக்கிறலாம், நம்ம படித்த சகோதரர்கள்ட்டையும் தெரிஞ்சுக்கிறலாம், நம்மளுக்கே சில நிவர்த்தியாகும் அதை ஆராய்ச்சி பண்ணும்போது. பிறகு இந்த ஞானத்தில் நிலை பெறணும். இந்த வாசனையெல்லாம் போகிறதுக்காக திருப்பி திருப்பி சிந்திச்சு நிலை பெறணும். நிதித்தியாசனம்னு பேர். இந்த 3 சாதனையும் பண்ணாத்தேன் இந்த ஞானம் நிஷ்டையாகி அந்த பலனை அடைய முடியும். இது வேதாந்த விசாரம். அப்படி இருந்தால் எந்த பாதிப்பையும் அடைய மாட்டான்னு சொல்கிறார். அவன் என்ன செஞ்சாலும் பாதிப்பு அடைய மாட்டான். இப்போ சர்க்கரை நோயாளி ஒருத்தர் இருக்கார், சர்க்கரை நோய் வந்திருக்கு, ஸ்வீட்டே சாப்பிடக்கூடாது. நீ எவ்வளோ வேணாலும் ஸ்வீட் சாப்பிட்டுக்கு உனக்கு பாதிக்காதுன்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீ என்ன வேணாலும் ஸ்வீட் சாப்பிடு, உனக்கு எந்த பாதிப்பு வரான்னு டாக்டர் சொன்னால் எப்படி சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி இவனுக்கு எப்படி, நான் என்ன வேணாலும் பண்ணுப்பா, உனக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படிங்கிற பலனை அடையணும். அதுக்காக அதர்மமாக போகிறதில்ல, அவனுக்கு எந்த செயல்னாலையும் பாதிப்படாமல் இருமையிலிருந்து விடுதலை அடைவான் அப்படிங்கிற பலன் கிடைக்கும் சொல்கிறார். அதுவும் கனவுலிருந்து விழித்ததை போல அப்படிங்கிறார். சரியான நோக்குடன் உலகத்தையும் கடவுளையும் தன்னையும் பார்ப்பான். அவனுடைய பார்வை உலகத்தை பார்க்குற பார்வையும் சரி, தன்னை பார்க்குற பார்வையும் சரி, எல்லாவற்றையும் பார்க்குற நோக்கு சமநோக்குடன் இருக்கும். வித் ரைட் விஷன்கிறார். பொதுவாக எல்லா பிரச்சனையும் காரணமே என்ன தெரியுமா, நாம் சரியாக புரிஞ்சுக்கிறாது, சரியான பார்வை இல்லாதது. கண் பார்வையும் இல்லை, ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது அதை சரியாக புரிஞ்சு ஆராய்ச்சி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பிரச்சனையே வராது. பார்த்தே நம்ம கோட்டை விட்டுருப்போம், அந்த புரிகிற விஷயத்திலே நம்ம கோட்டை விட்டுருக்கோம். ஞானி எல்லா விஷயத்தையும் சரியாக புரிந்து கொண்டு விடுகின்றான்.
அதுக்கு என்ன சாதனைன்னு இங்கே சொல்கிறார். அதாவது உலக விஷயமாக இருக்கட்டும், தத்துவ விஷயமாக இருக்கட்டும், சரியாக புரிந்து கொள்ளுவான். அதற்கு என்ன சாதனை செய்யணும்னா, சிரவணம்ங்கிற ஒரு சாதனை. அதற்கு சரியான பிரமாணத்தை பயன்படுத்த வேண்டும். பிரமாணம்னா அறிவை கொடுக்கும் கருவின்னு பேர். அந்த சரியான பிரமாணத்தை பயன்படுத்தினாத்தே சரியான அறிவு கிடைக்கும். கொஞ்சம் வேதாந்தம் கொஞ்சம் கவனமாக கேட்டு பாருங்கள். ஏன்னா வந்தவங்களுக்கு ஈஸி. ஒரு நட்டை கலத்தணும், ஸ்பானர் போட்டு நட்டை கலத்தணும். கரெக்டான ஸ்பானரை போட்டால் தானே ஈஸியாக கலத்தலாம். கொஞ்சம் லூஸாக போட்டாலோ சேராத போட கலத்தவே முடியாது. அப்படி சரியான பிரமாணத்தை பயன்படுத்தினாத்தான் ஞானம் கிடைக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நீ காட்டில் உட்காந்து அப்படியே கண்ணை மூடி தியானமே பண்ணிக்கிட்டு இருந்தால் ஞானம் கிடைச்சிருங்கிறாங்க. தகுதி கிடைக்கும், ஞானத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தகுதி கிடைக்கும், சித்தசுத்தி கிடைக்கும். இப்போ இந்த கலர் என்ன கலர்னு தெரிஞ்சுக்கிறணும்னா, நான் பிரமாணம்னா அறிவை கொடுக்கும் கருவின்னு அர்த்தம். பிரமாணம்னா என்ன பேர்? அறிவை கொடுக்கும் கருவி. இது என்ன கலர்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் எந்த கருவியை பயன்படுத்தணும்? கண்ணுங்கிற கருவியை தான் பயன்படுத்தணும். கண்ணை பொத்திக்கிட்டு காது வழியாக தெரிஞ்சுக்கிற முடியுமா? இல்லை நாக்கு வழியாக தொட்டுப்பா தெரிஞ்சுக்கிற முடியுமா? தெரிய முடியாது. அதுக்கு ஒரே ஒரு கருவியைத்தான் கடவுள் படைச்சிருக்கார். வர்ணத்தை தெரிஞ்சுக்கிறோம்னா கண்ணு தான். சரி, சத்தத்தை கேட்கணும், அதுக்கு என்ன கருவி இருக்குது? காதை பொத்திக்கிட்டு வாயை திறந்து சத்தத்தை கேட்க முடியுமா? இல்லை மூக்குனால கேட்க முடியுமா? அதுக்கு ஒரு கருவி தான் கடவுள் படைச்சிருக்காரு, வேறு கருவி படைக்கலை. ஒரு விஷயத்தை அறிந்து கொள்வதற்கு கடவுள் ஒரே ஒரு கருவி தான் படைச்சிருக்காரு. அது மாதிரி இந்த ஞானத்தை அடைவதற்கு குரு சாஸ்திரம் என்ற கருவி. சாஸ்திரம் டேப் ரெக்கார்டர் மாதிரி, இது கேசட் மாதிரி. குருங்கிறவர் டேப் ரெக்கார்டர் மாதிரி. சாஸ்திரத்தில் உள்ளதைத்தான் டேப் ரெக்கார்டு, கேசட்டில் உள்ளதைத்தான் டேப் ரெக்கார்டு படிக்கும். சாஸ்திரத்தை உள்ளதைத்தான் குரு சொல்லுவார். ரெண்டு சேர்ந்து இருக்கணும். வெறும் கேசட்டை மட்டும் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது, வெறும் டேப் ரெக்கார்டரை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. குருவும் இருக்கணும், அந்த குரு சொல்கிற விஷயம் எதுவாக இருக்கணும்? சாஸ்திரத்தில் இந்த ஞானத்தை பற்றி எது சொல்லியிருக்கோ அதை சொல்லணும். இதை தவிர ஞானம் வராது. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்படியே உட்காந்து தவம் பண்ணி தவம் பண்ணணும், அப்போ தான் புரியும். ஆனால் கேட்டுத்தான் ஆகணும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். எந்த ஒரு நூலையும் எடுத்து இதை கூட பாருங்கள். உத்தவர் கேட்குறாரு, ஞானத்தை கேட்குறாரு. கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு? சொல்லத்தானே செய்கிறாரு. இல்லை நீ போய் தவம் பண்ணுன்னு சொல்லிடுறாரா? நீ இதெல்லாம் உனக்கு வேணும்னா காட்டில் உட்காந்து தவம் பண்ண, உனக்கு கிடச்சி. இல்லை தலையில் கையை வச்சு, அவர் தான் கடவுளாச்சே, கொடுத்துடலாம்ல. நான் உனக்கு தலையில் கை வைக்கிறேன்ப்பா, எல்லா ஞானம் வந்துடும் கொடுத்துடலாம்ல. ஏன் கொடுக்கல? கிருஷ்ணருக்கு அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு? நம்மளுடைய சாஸ்திரம் பூராமே குரு சிஷ்யன் கேட்கறது மாதிரி தான் இருக்கும். அப்படி கேட்டு இந்த தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு பெயர் சிரவணம்னு பேர். சரியான பிரமாணத்தை பயன்படுத்தி, சரியான கருவியாகிய குரு சாஸ்திரத்தை பயன்படுத்தி இந்த ஞானத்தை பெற வேண்டும். இது முதல் சாஸ்திரம். ரெண்டாவது சாஸ்திரம் இது மனனம், சந்தேகங்களை நீக்குதல். சிரத்தையினால் போய் கேட்குறான், பிறகு அதை நம்புவான். புரிஞ்ச பிறகு இவனுக்கே அதில் சில சந்தேகங்கள்லாம் வரும். குரு மூலமாக அடுத்த வகுப்பு கேட்கறது மூலமாக அந்த மனனம்ங்கிற சாதனை நிறைவேறும். முதல் சாதனை குருவையும் சாஸ்திரத்தையும் முழுசாக நம்பியிருப்பான். ரெண்டாவது மனனம்ங்கிறது சாஸ்திரம் பாதி இவன் பாதி. நம்ம ஒரு கேள்வி மனசில் ஒரு சந்தேகம் வச்சுக்கிட்டே வருவோம், கேட்கலாம்னு ஒரு அடுத்த கிளாஸில் அந்த பதில் வந்துடும். நிறையா நேரம் அப்படி நடக்கும். இல்லை இப்போ நம்ம படித்த நண்பர்கள்ட்ட இது விஷயமாக டிஸ்கஸ் பண்ணும்போது கிடைக்கும். இப்படி சில சந்தேகங்கள் நிவர்த்தியாகும். இது மனனம்னு பேர். பிறகு இந்த பெற்ற ஞானத்தை கூர்மையாக்கி நிலை பெறுதல் பேர் நிதித்தியாசனம். அது திடமாக இருப்பதற்காக செய்தல். ஏன்னு சொன்னால், இந்த திடம் ஆக்கலைன்னு சொன்னால் திருப்பி அது ஆடிடும். இப்போ சிரசாசனம் பண்ணணும், சிரசாசனம் பண்ணணும். அது வயசானவங்கெல்லாம் பண்ணி பார்க்கக்கூடாது. ஏன்னா அதில் சின்ன வயசில் பண்ண வேண்டியது. முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, பண்ணி பழகி கொடுக்கும்போது செவத்தை ஒட்டி வச்சு, செவத்தில் ஒட்டிக்கிட்டு காலெல்லாம் வச்சு பண்ணி காமிப்பாங்க. பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்ச நாள் கழித்து செவத்து பக்கத்துலேயே
விழுந்தால் தட்டிக்கிறது மாதிரி சுவர் இருக்குங்கிற ஒரு பயத்தில் அதை ஒரு இதில் செய்வான். பிறகு வெட்ட வெளியில் கூட செய்ய முடியும். ஆரம்பத்தில் இந்த சிரவணங்கிறது குரு சாஸ்திரத்தை அண்டி இருக்கணும், பிறகு பக்கத்தில் இருக்கணும். ஆனால் பிறகு என்ன பண்ணுவான், வெட்ட வெளியில் கூட அவனால் பண்ண முடியும். அது அது மாதிரி இந்த நிதித்தியாசனங்கிற சாதனையை பண்ணணும். முதல்ல 100% சுவர் தேவை, குரு சாஸ்திரம் தேவை. பிறகு தேவையில்லை ஆனால் தேவை இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறணும். ஏன்னா அது பக்கத்தில் இருந்த ஒரு பயம் இல்லாமல் பண்ணுவோம். பிறகு வெட்ட வெளியில் கூட பண்ண முடியும். இது அசங்கம், பற்றில்லாமல் எல்லாவற்றிலும் விலகக்கூடிய தன்மை ஏற்படும் நிதித்தியாசனம் என்ற சாதனையினால். அதாவது சிரவண மனன நிதித்தியாசனம் என்ற சாதனையில் ஈடுபடுகிறான். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன், எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை, நான் புஸ்தகத்தை படித்தே கூட தெரிஞ்சுக்கிடுவேன் அப்படின்னு சில பேர் சொல்லலாம். அந்த புஸ்தகம் யார் சொன்னது? யாராவது சொல்லி தானே எழுதியிருக்க. அப்போ புஸ்தகத்தை கூட படிக்கணும்னு சொன்னால் அதை இன்னொருத்தர் சொல்லித்தான் நீ கேட்டிருக்கீங்க. அதனால் அது இதெல்லாம் பண்ண முடியாது. ஒரு இடத்துல ஒரு பெரிய அமைப்பு, அங்கே குருவே தேவையில்லைன்னு சொல்லி அந்த புஸ்தகத்தில் போட்டிருக்கு. நீங்களாக கண்டுபிடிக்கணும், குருவெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறது அவங்களுடைய அந்த சித்தாந்தமே அதுதான். அவங்க நிறையா அது குரு தேவையில்லைங்கிறதுக்கு நிறைய காரணமெல்லாம் போட்டு புக்கெல்லாம் போட்டிருக்காங்க. ஒருத்தர் போய் கேட்டார், நம்ம சம்பிரதாயத்தில் வந்தவர் அங்கே போனார், நாங்கள்லாம் குருவே வேணாம்னு சொல்கிறவங்க அப்படின்னாரு. எதுக்கு அப்புறம் உங்கள் குரு சொன்னதை இவ்வளோ புஸ்தகம் போட்டு வச்சுருக்கீங்க, அதை சொல்கிறதுக்கு ஒரு குரு தேவை இருக்குல்லன்னாரு. குரு தேவையில்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு குரு தேவை இருக்கா இல்லையா? தயானசாமிகிட்டையும் கேட்டாங்க, நிறையா தடவை சொல்லியிருக்கேன். தயானசாமி அமெரிக்கா போயிருக்கும்போது டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சு. நீங்கள் கூகுளில் போய் எதை தட்டினாலும் என்ன சப்ஜெக்ட்னாலும் வந்துடுமா இல்லைங்களா? அப்போ சொல்லியிருக்காங்க, சாமி இப்போ எல்லாமே வந்துருச்சு, கூகுளில் வந்துருச்சு, அதிலே படித்து நாங்கள் ஞானத்தை அடைஞ்சிடலாம்ல, குரு எதுக்கு தேவை அப்படின்னு கேட்டிருக்கேன். அதையும் கூகுள்லேயே போய் தட்டி போய் கேளுன்ட்டார். அதையும் அங்கே போய் கேளு, ஏன்ட்டது கேட்குறேன்ட்டார். குரு தேவை, அப்போ அதை சொல்கிறது கூட ஒரு குரு தேவை இருக்குல்ல. ஒருத்தர் யாரையுமே நம்பக்கூடாதுன்னு பாரு, இந்த உலகத்தில் எவரையும் நம்பாதேன்னு பாரு, அப்போ அவரையும் சேர்த்தானே. அப்போ அதில் பாருங்க கான்ட்ராவர்சி வரும். நீங்கள் அவரை அவர் சொல்கிறத நம்பினீங்கன்னா அவர் கேட்ட உபதேசம் பொய்யாயிரும். அவர் சொல்கிறத நம்பினீங்கன்னு வச்சுக்கோங்க, யாரையுமே நம்பக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, அந்த உபதேசத்தை நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் சொல்கிறத கேட்டீங்கன்னா அவர் உபதேசத்தை கேட்கலைன்னு அர்த்தம். ஏன்னா அவரை நீங்கள் சொல்கிறத நம்பிட்டீங்கல்ல. புரியுதா? கேட்கலைன்னு சொன்னால் அவர் சொன்னதை கேட்டு யாரையும் நம்பாமல் விட்டீங்கன்னா அப்போ இவரையும் நம்பக்கூடாது. அந்த வார்த்தையிலே கான்ட்ராவர்சி வரும். குரு சில பேர் இப்படி சொல்லிட்டு தேவையில்லாமல் கற்பனை பண்ணிக்கிட்டு என்னென்னத்தையே பண்ணி அவங்க தான் அந்த சாஸ்திரத்துக்குள்ளே வராமல் வேறு வழியில் போயிடுவாங்க. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, குரு சாஸ்திரங்கிறது அவசியம் வேணும். புரியாது, முதல்ல திருப்பி திருப்பி கேட்க கேட்க கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க புரியும். பக்குவம் இல்லாமல் கேட்டோம்னு வச்சுக்கலாம், ஆரம்பத்தில் புரியாது. இந்த கேட்குறதே பக்குவத்தை கொடுக்கும். சில நேரங்களில் கிளாஸில் கேட்குறதே பக்குவத்தை கொடுத்து புரிய வச்சு விடும் அப்படிங்கிறார். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இங்கே அப்படி புரிஞ்சு சந்தேகம் நீங்கி அதில் நிஷ்டை அடைந்தவன் என்ன சொல்கிறான், சொப்பனத்தில் விழித்தவன் போல் ஆகிவிட்டான். முதல்ல உதாரணத்தை இங்கேயும் சொல்கிறார். சொப்பனத்தில் விழித்தவனுக்கு லாபம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் ரெண்டுமே பொய் தான். அவன் இருமைகளிலிருந்து விடுதலை அடைகின்றான், வேற்றுமையிலிருந்து அவன் விடுதலை அடைகின்றான் அப்படிங்கிறார். இன்பம் அதாவது இருமைகளிலிருந்து விடுதலைன்னா, இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, லாபம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, ரெண்டுலையும் ஒரு சமநோக்கு பாவனையோடு எரிப்பான். இதிலிருந்து விடுதலை அடைகின்றான் சொல்றார். அதாவது நிதித்தியாசனம்ங்கிறது எதுக்குன்னு சொன்னால், சில பேருக்கு தத்துவம் புரிஞ்சிடும். நம்ம தத்துவமெல்லாம் நல்லா புரிஞ்சிடும். நான் ஆத்மஸ்வரூபம், உடல் நான் அல்ல, உண்மைதான், அனித்தியம் போயிடுது, நான் அறிபவன், அறியப்படும் பொருள் அல்ல அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சிடும். ஆனால் பிரச்சனை வரும்போது வேலை செய்யாது. ஏன்னு சொன்னால், எத்தனையோ ஜென்மாந்தரங்களில் நாம் அந்த உடம்புதே நான், மனசுதே நான் பழகி போயிருக்கோம். அப்போ என்ன ஆகும்னா, அந்த பயிற்சி பண்ணி இந்த தத்துவத்தை மீண்டும் மீண்டும் சிந்திக்கும் பொழுது தான் அது நிலை வரும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவோம், விபரீத பாவனை போகணும்னு சொல்லுவோம். விபரீத பாவனைன்னு என்னென்னு தெரியுமா? நம்ம ஒரு விஷயத்தை பழகிட்டோம்னா அது ஈஸியாக போகாது.
ஒரு பழக்கத்தில் இருந்தால். இப்போ ஒரு வீட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு இடத்துல ஒரு பொருள் வச்சுருக்கீங்க, 15 வருஷமாக அந்த பொருள் அங்கே தான் வைப்பீங்க, அங்கே தான் எடுப்பீங்க. 15 வருஷம் கழித்து அந்த இடத்துல வச்சா சரி வராதுன்னு அதில் வேறு பொருளை மாற்றி வச்சுட்டு இன்னொரு இடத்துல அந்த பொருளை வச்சுட்டீங்க. வச்சது யார்? நம்ம தான். நம்மளுக்கு அங்கே வச்சது தெரியுமா தெரியாதா? தெரியும். அந்த அறிவு இருக்கா இல்லையா? சரி, மறுநாள் எங்கே போய் எடுப்பீங்க? நம்மளை எரியாமல் என்ன பண்ணுவான், அந்த பழைய இடத்துக்கு தான் கை போகும், புது இடத்துக்கு வராது. ஏன்னா பழக்க தோஷம். அறிவு இருக்குது, இங்கே தான் வச்சோங்கிற அறிவு இருக்குது, நான் தான் வச்சேன். ஆனால் என்ன பண்ணுறோம், பிறகு என்ன பண்ணுவோம், பிறகு ஒரு கொஞ்ச நாள் ஆக ஆக ஒரு 10 நாளைக்கு அப்படியே போகும், பிறகு மாற்றி இங்கே வந்துடுவோம். பிறகு என்ன பண்ணுவோம்னா திருப்பி இங்கே வர ஆரம்பிச்சிடும். ஆனால் 6 மாதம் கழிச்சு கூட என்றைக்கா ஒரு நாள் போகும், எப்போயாவது ஒரு நாள் போகும். அது மாதிரி இந்த உடம்பு மனசு இந்த உலக விவகாரம்லாம் உண்மைன்னு சொல்லி இந்த ஜென்மம் மட்டும் இல்லை, எத்தனையோ கோடானு கோடி ஜென்மங்களில் பழகி போச்சு. அப்போ இந்த ஞானம் வந்தால் என்ன பண்ணணும், இதை மீண்டும் மீண்டும் சிந்திச்சு இதில் நிலை பெற வேண்டும். இந்த உலகத்தினுடைய பற்றுதலிலிருந்து விடுதலை அடைஞ்சோம்னாத்தான் இருமைகளிலிருந்தும் விடுதலை அடைய முடியும். எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கனவிலிருந்து விழித்தவன் போலன்னு சொல்லிட்டார் பலன் வந்து. இருள் சேர் இருவினை சேராய் இறைவன்கிறார் ஒரு இடத்துல. இந்த அஞ்ஞான இருள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்மளை வந்து இரு வினைகளிலும் இணைச்சி விட்டுரும். நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், லாபம் நஷ்டத்தில் பந்தத்தில் இழைத்து விடும். அது சேராமல் இருந்தால் இந்த அறியாமை நீங்கியாச்சுன்னா என்னாகும், இதிலிருந்து விலகி விடுவோங்கிறார். வேண்டுதல் வேண்டாமை இளானடிங்கிறார். பகவானுக்கு கொடுக்குற லட்சணம் கடவுள் வாழ்த்தில். அது ஞானியருடைய லட்சணம் தான். அவனுக்கு உன்னை பார்த்தா விருப்பம், உன்னை பார்த்தா வெறுப்புங்கிறதே இருக்காது. வேண்டுதல் வேண்டாமை இளான், அது பகவான் தான் இருக்கார், அவர் ஞானத்தோடு இருக்கிறதுனால. ஞானியும் அப்படி இருப்பான் அப்படிங்கிறார். பிறகு இந்த 11-12 ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்னா, ஞானி எச்செயல் செய்தாலும் பாதிக்கப்படுவதில்லைன்னு சொன்னார். அவன் கடமைகள் இருந்தோ எதுலேயுமே செஞ்சாலும் பாதிக்கப்படுவதில்லை, உதாரணமெல்லாம் சொன்னார். இங்கே என்ன சொல்கிறான்னா, அதுக்கு என்ன காரணம், அவன் ஏன் அந்த செயல் செய்தால் பாதிப்பை அடைவதில்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார். அவன் செயல் செய்வதிலேயே இவனுக்கு முழு திருப்தி வந்து விடுகின்றது. செயலினால் வரும் பலனை பற்றிய சிந்தனை இல்லையாம். விளக்கம் பார்க்கலாம். ஞானி எச்செயல் செய்தாலும் பாதிக்கப்படுவதில்லை. அந்த ஞானத்திற்கு என்ன சாதனை? சிரவணம் மனனம் நிதித்தியாசனம்னு பார்த்துட்டோம். பிறகு ஏன் இவன் பாதிக்கப்படுவதில்லைன்னு சொன்னால், இவன் ஞானம் இருந்ததுனால ஒரு செயல் செய்கிறான், செய்கிறதுலே அவன் திருப்தி அடைஞ்சிருவானான். அதில் என்ன பலன் வரும், இப்படி வருமா அப்படி வரும், சிந்தனையே அவனுக்கு இருக்காது. எது வந்தாலும் ஏற்றுக்குது. கர்மயோகத்திலும் இருக்குது, ஆனால் கர்மயோகத்தில் கஷ்டப்பட்டு அதை செய்வான். இதில் ஞானமே என்ன பண்ணிடுது, ஒரு வேலை செய்யணும்னா செய்வான், செய்கிறதுலே அவனுக்கு ஒரு திருப்தி அடைந்து விடும். செயல்களுக்கு பின்னால் வரக்கூடிய பலனை பற்றிய சிந்தனை அவனுக்கு இல்லை அப்படிங்கிறார். ஏதாவது ஒன்று எனக்கு வரணும்னு நினச்சோம்னா அந்த வேலையை கூட ஒழுங்காக செய்ய மாட்டான். அந்த வேலையை எப்படி கரெக்டாக முடிக்கணுங்கிற சிந்தனை தான் இருக்கணும். அப்படி இருந்தால் வேலையும் ஒழுங்காக நடக்கும், அந்த செஞ்ச திருப்தி வந்துடும், நம்மளுக்கு அந்த வேலை செஞ்ச திருப்தி வந்துடும்ங்கிறார். இப்போ நம்ம ஆரம்பத்தில் இந்த காலையில் வாக்கிங்கெல்லாம் போவோம், பார்த்துருக்கீங்களா? கஷ்டமாக இருக்கும், ஆரம்பத்தில் வாக்கிங் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். பிறகு என்ன பண்ணுவோம், கொஞ்ச நாள் பழகியாச்சுன்னு வச்சுங்களேன், அந்த வாக்கிங் போகிறதே ஒரு சுகமாக இருக்கும். போயிட்டு வந்தால் அன்றைக்கி சுறுசுறுப்பாக இருக்க முடியும், எல்லாமே இருக்க முடியும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வாக்கிங் போகிறதே திருப்தியாக இருக்கும். நான் போகும்போது எத்தனை கலோரி குறைஞ்சிருக்கு இதவே பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்குது, அதை பற்றிய சிந்தனையாகவே இருக்கிறது. அந்த பலனை பற்றி இல்லாமல் கொஞ்ச நாள் போயிட்டு வந்தால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா இருக்குது, அதுவே ஒரு திருப்தியாக இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலை வரும். அது மாதிரி ஒரு காரியம் பண்ண அந்த காரியத்தை முடிச்சிட்டேன், அந்த காரியத்தை செய்கிறதுலேயே எனக்கு ஒரு நிறைவு இருக்குது, பலனை பற்றிய சிந்தனை இல்லைங்கிற புத்தி இவனுக்கு இருக்குங்கிறார். ரிசல்ட்டை பற்றி அவனுக்கு சிந்தனை இல்லை, செயலை பற்றிய சிந்தனை தான் இருக்குது. பெற்றோர்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தைகளை வளர்க்குறதுலே ஒரு சந்தோஷம். அந்த குழந்தை பாடாப்படுத்தி எடுக்கும், ஆனால் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கு, அது அது வந்து படுத்துகிற பாட்டில் ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு, அதை வளர்க்குறதே ஒரு சந்தோஷம். வளர்த்த பிறகு அவன் இப்படி வருவான் இப்படி வருவான்னு சிந்தனையெல்லாம் கூடாது. சில பேர் பாருங்கள், அதை பற்றி யோசிக்க மாட்டோம், குழந்தைய நல்லா வளர்க்கணும், நல்லா வரணும், அதுலேயே ஒரு திருப்தி. அப்படி இருக்கா இல்லையா? சில பேர்லாம் சும்மா புலம்புவாங்க, இந்த என் மகன் பேரன் பெரிய சேட்டை பண்ணுறான்,
அவனை ஒன்றுமே பண்ண முடியலை அப்படின்னு அது ஒரு சந்தோஷம். சும்மா குறை சொல்கிறது, மேலோட்டமாக சொல்கிறது என்ன உள்ளுக்குள்ளே. அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு தடவை ஒரு சாமிகிட்ட போய் ஒருத்தன் கேட்டாங்களாம், இவனுடைய சேட்டை வந்து தாங்க முடியலை, இவன் ஒரு இடத்துல உட்கார மாட்டேறேன், அமைதியாக்கி விடுங்கன்னு. நான் உனக்கு ஒரு மந்திரம் சொல்கிறேன், இவன் நாளைக்கு இருந்து அமைதியாகிடுவான்னு சொல்லிட்டாரான். மறுநாள் இருந்து அவன் என்ன பண்ணியிருக்கான், சாப்பிடுவானா, பேசாமல் உட்காந்துருப்பானா, தூங்குவானா, எந்திரிப்பானா, சாப்பிடுவானா, போன வருவானா. இந்த அம்மா பார்த்துச்சு, ஐயோ இவனுக்கு என்னமோ ஆகிப்போச்சு. அதே போய் கேட்டுச்சு சேட்டை பண்ணுறான்னு சொல்லி. என்னமோ ஆகிப்போச்சு, திரு சாமி இவனை பழைய மாதிரி ஆக்கி விட்டுருக்கு. அப்போ அதவே ரசிக்கிறோம் நம்ம. அதுலேயே ஒரு சுகம் இருக்குது. விவேகானந்தர் படுத்தாத பாடு கிடையாதான் உங்கள் அம்மாவை. இப்போ போய் சிவன்கிட்ட சொல்லிச்சான், அவனை வழிபட்டு எனக்கு குழந்தை விடுன்னு கேட்டேன், உன் பூத கணங்களில் உன்னை அனுப்பிச்சி விட்டேன். அப்படி ஒரு சேட்டை பண்ணுவார் அவர். அது ஒரு ரசனை தான். அப்போ அந்த செயல் செய்வதிலேயே, இந்த வேலையை எனக்கு செய்கிறேன் அவ்வளோதான், அதுலேயே திருப்தி. அப்படி ஒருத்தன் இருப்பாங்கிறார். அதாவது இந்த அடங்காத குழந்தைகளெல்லாம் அடக்கி அதை சாப்பிட வைக்கிறது, அதை குளிக்க வைக்கிறது, அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும் பார்த்திங்கன்னா. அதே மாதிரி பெரிய வயசானவங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்களும் அதே சேட்டை பண்ணுவாங்க. ரொம்ப வயசானவங்களை சாப்பாடு கொடுக்குறது ரொம்ப கஷ்டம், அவங்கள குளிப்பாட்டுறது கஷ்டம், முடியாதவங்களுக்கு அதே சேட்டை அங்கே இருக்கும். அதையும் இது கடனை எனக்கு வந்து சந்தோஷம் நினைச்சு செஞ்சிடறான். அவன் என்ன ஒன்று, இது வந்து பாடாப்படுத்தி எடுக்குதுன்னு சொல்லி எரிச்சப்பட்டு செய்வான் மற்றவன். இவன் என்ன பண்ணுவான், அந்த செயல் செய்வதே இது எனக்கு ஒரு பாக்கியம் அப்படி நினச்சிட்டு செய்கிறது. ஒரு ஞானிக்கு செய்யும்போது என்ன பண்ணுவோம், ஒரு பாக்கியம் நினச்சி செய்வோமா இல்லையா? ஒரு பெரிய ஒரு ஞானி, உலகத்திலே பாப்புலரான ஒருத்தர் இருக்கார், அவருக்கு செய்யும்போது அது வருமா? நேற்று ஒரு புக்கு வெளியிட்டோம், ரா கணபதி அண்ணான்னு சொல்லி, காஞ்சி மகாபெரியவாளுடைய புஸ்தகமெல்லாம் எழுதினவர் அவர். அதை இப்போ நம்ம பப்ளிகேஷன் நம்ம கூட இருந்தவர் பண்ணுறாரு. அவரை பற்றி ஒரு புக் எழுதியிருந்தார். அவருக்கெல்லாம் நாங்கள் சேவை பண்ணியிருக்கோம் வயசான காலத்தில். அவர் குளிப்பாட்டுறது, வயசானவர் தான் அவர், குளிப்பாட்டுறது, அவருக்கு நைட்டில் பாத்ரூம் கூட்டு போகிறது, அதுவே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அவருக்கு செய்கிறது. அது மாதிரி வயசானவங்களுக்கு செய்கிறதே ஒரு சந்தோஷப்படணுங்கிறார். அப்படி இருப்பானா. அஞ்ஞானி என்ன பண்ணுவான், எரிஞ்சு உளுந்துக்கிட்டு எண்ணெயை வந்து இப்படி பாடாப்படுத்தி எடுக்குதுகளே, சீக்கிரம் போய் தொலைய மாட்டேன்னு கூட நினைப்பாங்க. அப்படிலாம் உண்டு. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இவன் அப்படி இல்லை, செய்கின்ற செயலிலேயே மகிழ்ச்சியாக இருப்பான். அதாவது இவன் எப்படி செயல்படுவான்னு சொல்கிறான்னு சொன்னால், இந்த உலகத்தில் அவனுக்கு வாழ்கிறதே ஒரு சுகந்தானா. சும்மா அவன் பாட்டுக்கு ஒரு செயல் செய்கிறதே அவன் சுகமாக இருக்குது. எப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு ரூமுக்குள்ளே ஒரு வாரம் அடைச்சி வச்சுட்டான், எங்கேயும் வெளியே போக விடாமல் அடைச்சி வச்சு திறந்து விட்டு என்ன பண்ணுவார், அப்பா அப்படின்னு வெளியே போய் சும்மா நடக்கிறதே சுகம். அவனுக்கு எப்படி, அவனுக்கு அப்படி தெரியாது. சாதாரணமாக இருக்கும், சும்மா நடக்கிறது, வெளியே போகிறதெல்லாம் சுகம் கிடையாது. இந்த அடைச்சி வச்சுட்டு விடுதலையானவன் என்ன பண்ணுவான், ஹாயாக நடந்து போகிறதே ஒரு சுகமாக இருக்கும். அது மாதிரி இவன் எல்லாத்துலேருந்து விடுதலைப்பட்டுட்டான். யார், ஞானி. அதனால் இவனுக்கு என்ன செஞ்சாலும் அது ஹாயாக செஞ்சுக்கிட்டு இருப்பானா. செய்வதிலேயே ஒரு திருப்தி அடைவான், அதிலேயே ஒரு சுகம் அப்படிங்கிறார். வீட்டை பெருக்கினாலும் சரி, கழுவுனாலும் சரி, சமையல் செஞ்சாலும் சரி, எல்லாமே அவனுக்கு திருப்தியாக செய்வான். அவனுக்கு எந்த பலனையும் எதிர்பார்ப்பு இல்லை. இந்த பலன் வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்து கொண்டு இருப்பான் அப்படிங்கிறார். இந்த எதிர்பார்ப்பு தான் நம்மளுக்கு எப்பயுமே துக்கத்தை கொடுக்கும். எதிர்பார்ப்பு இல்லைன்னு வச்சுங்களேன், துக்கமே வராது. சில பேருக்கு கோயிலில் பூஜை செஞ்சால் சந்தோஷம், கோயிலை கூட்டினா சந்தோஷம், வீட்டை கூட்டினா துக்கம். கோயிலை கூட்டினா சந்தோஷம், வீட்டை கூட்டினா துக்கம். கோயிலும் வீடும் ஒன்று தான். சித்பவானந்தர் சொல்வார், அதாவது ஒரு வீட்டில் பூஜை அறை, டாய்லெட்டு, கிச்சன் 3 ஒரே மாதிரி சுத்தமாக இருக்கணுமா. டாய்லெட்டில் பூஜை ரூமை மாற்றணுமா, மாற்றக்கூடிய அளவுக்கு சுத்தமாக இருக்கணுமா. கிச்சன்லேயே மாற்றிக்கிறலாமா, கிச்சனை டாய்லெட்டாக மாற்றலாம். 3 ஒரே. சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, பூஜை ரூமை சுத்தமாக வச்சுருப்பாங்க, மிச்சமெல்லாம் குப்பையாக கிடக்கும். பார்த்துருக்கோமா இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. எல்லா இடமுமே ஒன்று போல் இருக்கணும். அதாவது இவனுக்கு எந்த செயல் செய்தாலும் அதில் இவனுக்கு திருப்தி. விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்கிறார், இந்த கொக்கென்று நினைத்தாயா கொன்கணவாய், கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த வாசகம்? ஒரு வீட்டில் போய் இவர் தவம் பண்ணுறார் முனிவர், முடித்தவொடனே கொக்கு எச்சம் போட்டுருது, கோபத்தில் பார்க்குறாரு, கொக்கு எரிஞ்சு போகுது.
நாளைக்கு நல்ல தபஸ் சித்தி ஆகிடுச்சுன்னு வர்றாரு, ஒரு வீட்டில் பிச்சை கேட்குறாரு. அந்த அம்மா கொஞ்சம் பொறுங்கம்மா, எல்லோரும் கேட்டது தான், திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன், கொஞ்ச நாள் பொறுங்கம்மா, பொறுங்க சாமி, நான் அந்த வர்றேங்குது. திருப்பி கூப்பிட்டு கொஞ்சம் பொறுங்க, இந்த கணவருக்கு சேவை பண்ணிக்கிட்டு முடிச்சுட்டு வர்றேங்குது. இவர் கோவம் வருது, கொக்கு எரிஞ்சு போச்சு, இந்த அம்மா நம்மளை போய் தெரிஞ்சுக்கிறல, இந்த அம்மா வந்தவொன்னு ஒரே எரிச்சர்லாம் நினைக்கிறாரு. அங்கே உள்ளேருந்து கத்துது, கொக்கன்று நினைத்தாயா கொங்கண முனிவரேன்னு கேட்குது. அப்போ அதுக்கு இவர் என்ன நினைக்கிறாருன்னு கூட தெரிஞ்சிருக்கு. அது என்ன பண்ணியிருக்கு, அது செஞ்ச செயலை கடமை அது பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுலேயும் ஒரு திருப்தி. அதுக்கு ஞானம் வந்திருக்கா இல்லையா? காட்டில் போய் தவம் பண்ணவர் கூட ஞானம் இல்லை, அது வீட்டில் தன்னுடைய கடமையை செஞ்சுக்கிட்டு ஞானம் வந்திருக்கு. சரி, என்னன்னு கேட்குறாரு. அது சொல்லுது, நான் என்னுடைய டியூட்டியை செய்கிறேன், எனக்கு எல்லாமே நல்லபடியாக, என்னுடைய கடமையை நான் திருப்தியாக சந்தோஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேங்குது. இது கர்மயோக ஒருத்தர் சொல்வார். அப்புறம் இதை பற்றி நீங்கள் ஞானம் நிறையா வேணும்னா அந்த மாமிச கடைக்காரர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய் கேளுங்கன்னு வர சொல்லுது. இது எப்படி பாருங்கள், அதை விட மோசமாக இல்லை? அவர் போனால் அவர் எல்லாம் மாமிசம் வெட்டி விற்றுக்கிட்டு இருக்காரு, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் வெயிட் பண்ண பிறகு கேள்வி கேட்குற அவ்வளவும் சொல்கிறாரு. அவருக்கு என்னென்னா என்ன தொழில் என்னங்கிறது முக்கியம் கிடையாது, ஞானம்தான் முக்கியம். ஏன் புலையனுக்கு ஞானம் இல்லையா? அதுக்கு பிறகு புலையனாக தானே இருக்கான். நாய் மாமிசத்தை சாப்பிடக்கூடிய புலையன் சங்கரர் வரும்போது எதிர்த்தாப்பில் வர்றான். அவங்க என்ன சொல்கிறாங்க, புலையன் வர்றான், விளைவிப்போங்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான், புளிச்ச சாதம், அது வாசனை அடிக்குது, அந்த புளிப்பு வாடை, அதை தலையில் தூக்கிட்டு நாயை பிடிச்சிட்டு வர்றான். சாமியோங்கிறான். சாமியோ என்ன, யாரை விலகி போய் சொல்கிற? உடம்பை விலக சொல்கிறியா, ஆத்மாவை விலக சொல்கிறியா? உடம்பு நான் தயிர் சாதம், நான் மாமிசம் சாப்பிட்டு வளர்ந்துருக்கேன், நீ தயிர் சாதம் சாப்பிட்டு வளர்ந்துருக்க. ரெண்டும் ஒன்று, பஞ்சபூதம் தான். ஆத்மாவோ ஆத்மா வியாத்மா ஒன்றுன்னு அப்படியே சாஷ்டாங்கமாக சங்கரர் நமஸ்காரம் பண்ணுறார். சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறார். அவனுக்கு நீ யாராக இருந்துட்டு போ, இந்த ஞானத்தை உடையவன் எனக்கு குருன்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணுறார். 5 தடவை நமஸ்காரம் பண்ணி 5 ஸ்லோகம் சொல்கிறார் சங்கரர். அவனுக்கு ஞானம் வந்திருக்குல்ல, அவன் டியூட்டியைத்தான் செய்கிறான். அதனால் டியூட்டியை செய்கிறதுல எந்த அவன் அவனுடைய கடமையை செய்வதிலேயே திருப்தி அடைந்து விடுகின்றான். அதுவே அவனுக்கு, அதனால் அவன் சந்தோஷமாக இருக்கான். பலனை பற்றிய எதிர்பார்ப்பு அவனுக்கு இல்லை அப்படிங்கிறார். ஆனால் இன்னொன்று என்ன அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாரு, பிராரப்த கர்மம் ஞானிக்கு அஞ்ஞானிக்கும் உடம்பு ரீதியாக ஒன்றாத்தான் வேலை செய்யும், அதில் எந்த வித்தியாசமே இருக்காது அப்படிங்கிறார். ஏன்னு சொன்னால், அதாவது ஒரு அஞ்ஞானி இன்னொரு அஞ்ஞானியை எப்படியெல்லாம் ஹிம்சப்படுத்துகிறானோ அதே மாதிரி அஞ்ஞானி ஞானியை ஹிம்சப்படுத்துவான். அஞ்ஞானி ஞானம் அவன் ஹிம்சப்படுத்த வரும்போது எனக்கு ஞானம் இருக்குது, நீ என்னை ஹிம்சப்படுத்த முடியாதுன்னு சொல்லாது. இவனுக்கு அந்த ஹிம்சை உடம்பு ரீதியாக வரும். சதாசிவ பிரம்மேந்திரர் அவர் ஞானியாக இருக்கும் பொழுது அவர் அவ்வளோ ஹிம்சப்படுத்தியிருக்காங்க, அவருக்கு கையை கூட வெட்டியிருக்காங்க. அதுக்கு பிறகு அவரை வச்சு பூஜை பண்ணி அவருக்கு இன்றைக்கு வரைக்கும் பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு. அவருடைய ஞானத்தினுடைய மகிமையெல்லாம் பாராட்டுறோம். ஆனால் அவர் இருக்கும்போது அவர் உடம்பு ரீதியாக கஷ்டம் கொடுத்தாங்க, அது வந்துக்கிட்டே இருந்துச்சு. சில பேருக்கு வரும், சில பேருக்கு வராமல் இருக்கும், அதை மாற்றவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இந்த ஞானம் அதெல்லாம் தவிர்க்காது. இவன் அவனோட டியூட்டியஸுமே திருப்தியாக இருப்பான். அதை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார் அவர். சித்தி இருந்தால் நம்ம தடுக்கலாம். சில பேர் சித்தி எல்லாம் பண்ணுறாங்கல்ல, சித்து வேலையெல்லாம் செய்கிறாங்கல்ல, அந்த சித்து வேலை செஞ்சு தடுத்தாலும் கூட அது கொஞ்ச நாளைக்கு இருக்குங்கிறாங்க. பிறகு திருப்பி அதுவும் மாற்றத்தை கொடுக்கும். என்ன சொல்லியிருக்கிறேன், ஞானி எச்செயல் செய்தாலும் அதில் பாதிக்கப்பட மாட்டான்னு சொன்னார். பிறகு ஞானத்தை அடைவதற்கு சாதனையை சொன்னார். எப்படி பாதிக்கப்பட மாட்டான்னா, அவன் என்ன செய்கிறானோ அதுலேயே அவனுக்கு திருப்தி வந்துடுது. பலனை பற்றிய சிந்தனையே இல்லைங்கிறார். இந்த சங்கல்பமே இல்லை, வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, செய்வதிலேயே திருப்தி. அதனால் இவன் பலனை பற்றிய கவலை இல்லைன்னு சொல்லிட்டாரு. அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஞானிக்கு மற்றவர்கள் அஞ்ஞானிகளாலோ வெளியே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளால் பாதிக்கப்பட்டால், ஏதாவது இடைஞ்சல் கொடுத்தா, அது அவன் மனதை பாதிக்காது, உடலை எல்லாரையும் போல் அவனுக்கு பாதிக்கத்தான் செய்யுங்கிறார். ஞானம் பிராரப்தத்தினால் வரக்கூடிய, வெளியிலிருந்து வரக்கூடிய கஷ்டங்களை நீக்காது. அந்த கஷ்டம் இருக்கும், ஆனால் துக்கம் வராது. கஷ்டம் வேற, துக்கம் வேற, புரிஞ்சுக்கிறணும். உடம்புல நோய் வர்றது கஷ்டம். அந்த நோயை இவன் மன சந்தோஷம் எடுத்துக்கிட்டான்னா
துக்கமே இல்லை. கஷ்டம் இருக்கும். எல்லா ஞானிகளுக்கும் கஷ்டம் வந்திருக்கு. ரமணருக்கு புற்றுநோய் வந்துச்சு, ராமகிருஷ்ணருக்கு தொண்டையில் புற்றுநோய் வந்துச்சு, சாப்பிட முடியலையும் பாரு, அப்புறம் இத்தனை வாயில் சாப்பிட்றேன் பாரு. அப்போ ஞானிகளுக்கு நோய் வராதுங்கிறதெல்லாம் கிடையாது. வெளியிருந்து பிராரப்த கர்மத்தில் என்ன வருதோ அது வரும், ஆனால் அவன் மனதை பாதிக்காதுங்கிற கருத்தை சொல்கிறார். அதாவது அந்த கஷ்டத்தை மாற்றி அமைக்கும் மனதை கொடுக்கும் அப்படிங்கிறார். மற்றவர்கள் இவனிடம் எப்படி நடந்தாலும் இவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிற கருத்து. அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்ல போகிறார்னா, இவன் மற்றவர்கிட்ட எப்படி நடந்துக்கிறான்னு சொல்ல போகிறார். இங்கே மற்றவர்கள் இவனிடம் எப்படி நடந்தாலும் இவன் எப்படி இருப்பான். அடுத்த ஸ்லோகத்தில் இவன் மற்றவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறான், அதை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த பிராரப்தத்தினால் வரக்கூடிய சுக துக்கங்களை, அதாவது நல்ல சூழ்நிலை கெட்ட சூழ்நிலை அதை தடுக்காது, அதனால் வரக்கூடிய சுக துக்கங்களை மாற்றி அமைக்கும் அப்படிங்கிறார். மனசனால மாற்றும், மனதை மாற்றி அமைக்கும். நம்ம ஞானம் அடைஞ்ச உடனே இந்த ஞானத்தினால அவர் என்கிட்ட இப்படி தான் நடந்துக்கிறணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? நீங்கள் ஞானத்தை அடைஞ்சிட்டீங்க, நான் ஞானியாக இருக்கேன், என்கிட்ட அவன் இப்படி தான் நடந்துக்கிறணும், இவர் இப்படி தான் நடந்துக்கணும் முடியுமா? நம்ம கையில் இருக்கே, நம்ம கையில் கிடையாது. அதனால் என்ன பண்ண, வெளி சூழ்நிலை எப்படி இருக்கோ அப்படித்தான் அமையும். இவன் என்ன பண்ணுவான், அதனால் பாதிக்கப்பட மாட்டான். அதாவது உடம்புக்கு குளிர் வெப்பம், பிறகு நோய், ஆரோக்கியம் இருக்கும், நோய் வரும், இதெல்லாம் ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் ஒன்று போல்தான் வரும். பகவான் எல்லாத்துக்கும் ஆரோக்கியத்தை கொடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன், உடம்புல ஆரோக்கியத்தை கொடுத்துட்டாருன்னு என்ன பண்ணுவார் தெரியுமா? கஷ்டத்தை கொடுக்க வேற ஆள் அனுப்பிச்சி வச்சுருவாராம். எப்படியாவது கஷ்டத்தை கொடுப்பாராம். இந்த உதாரணம் சொல்லுவாங்க, ராவணனுக்கு அவனுடைய பண்ண தபஸ்னால் அவனுக்கு உடம்புல எந்த நோயும் கொடுக்க முடியலையா, அவனுக்கு கஷ்டத்தையே கொடுக்க முடியலையா. அதுக்காக என்ன பண்ணிட்டாரான், அவர் சூர்பனையே படைச்சிட்டாரான். அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்குறதுக்காக சூர்பனையே படைச்சிட்டாரு அப்படிங்கிறார். இந்த கஷ்டமான சூழ்நிலை யாராக இருந்தாலும் வரும். ஞானியும் பிராரப்த கர்மத்திலையும் பிறந்திருக்கான். அவன் பிறந்தாலும் கூட அவன் ஞானத்தை, மனுஷ பிறப்புனாலே பாதி பாவம் பாதி புண்ணியம்ட்டாங்க. அப்போ அந்த பாவத்துக்கு உண்டான கஷ்டம் அவனுக்கும் வரும். அந்த கஷ்டம் மனதை பாதிக்காது, வெளி சூழ்நிலை அவனை ஒன்றும் செய்யாது அப்படிங்கிறார். அதாவது இவனுடைய விருப்பத்திற்கு மாறாக பலவிதமான பிராரப்தங்கள் நம்மளது விருப்பத்துக்கு மாறாத்தான் நடக்குது. அதை என்ன பண்ணுவான், மாற்றி சந்தோஷமாக மாற்றி விடுவான்ங்கிறார். நம்ம விரும்புகிறதெல்லாம் நடக்குதா? எப்பயாவது நடக்குமா? நடக்காது. அது சில தபஸ்னால சில நேரங்களில் நடக்கும், அதுக்கு மேலே அது ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறார். எப்பொழுதாவது ஞானி புகழப்பட்டாலோ போற்றப்பட்டாலோ பாதுகாக்கப்பட்டாலோ இன்பம் கிடைத்தாலோ அதுலேயும் சரி, பிறகு இகழப்பட்டாலோ தூற்றப்பட்டாலோ கஷ்டமான சூழ்நிலை ஏற்பட்டாலோ அவன் என்ன பண்ணுவான்னா அந்த சூழ்நிலை இருக்குமே ஒழிய மனசு பாதிக்கப்பட மாட்டான். பிறகு ஞானம் என்ன செய்யும் சொன்னால், மனதிற்குள் துயரத்தை அடையாமல் மானச சந்தாபத்தை அடையாமல் அவன் அமைதியாக ஆனந்தமாக இருப்பான். உடலுக்கு வரக்கூடிய கஷ்டம் வேறு, மனதிற்கு வரக்கூடிய கஷ்டம் வேறு. மனசுக்கு வரக்கூடிய கஷ்டம் வராது, உடம்புக்கு வரக்கூடிய கஷ்டம் இருந்து தான் ஆகும் அப்படிங்கிறார். இந்த ஒரு விளையாட்டு மைதானத்தில் பையன் விளையாண்டுக்கிட்டு இருப்பான். அவன் கீழே விழுந்து காயம் ரத்தமெல்லாம் வரும். திருப்பி அவன் அழுவானா, அந்த ரத்தத்தை தொடச்சிட்டு திருப்பி அவன் பாடுக்கு விளையாண்டுட்டு வீட்டில் அடித்தா லேசாக அடித்தா போதும் ஐயா உய்யான்னு கத்துவான். ஆனால் அவனுக்கு அந்த விளையாட்டு எப்படி இருக்கு, அதுவே அவனுக்கு சந்தோஷமாயிருது. வீட்டில் வாத்தியார் அடித்தாலோ பெற்றோர் அடித்தாலோ துக்கமாயிருது. ஆனால் அந்த கஷ்டம் ஏன் அவனுக்கு கஷ்டமாக தெரியலை, அவனுக்கு அதில் பிடிச்சிருச்சு, ஆர்வமாயிடுச்சு. அதில் இந்த கஷ்டத்தையே என்ன பண்ணுறான், சந்தோஷம் மாற்றிட்டான். சென்னையில் ஒரு பையனை பார்த்தேன், குட்டி பையன், சைக்கிள் ஓட்டி கீழே விழுந்துட்டான். பல்லு விழுந்துருச்சு, தனியாக விழுந்துருச்சு. கையில் இப்படி வச்சுக்கிட்டு ரத்தமாக இருக்கு சட்டை பூரா. உங்கள் அம்மா வெளியே போயிடுச்சு. இப்போ உட்காந்துட்டு 10 வருஷம் உட்காந்துட்டு இருக்கேன். வீட்டில் ஒரு அடி அடித்தா கத்தி பெரிய சண்டையே வரும். ஏன்னா அவன் போய் அவன் குஷியில் விழுந்தது, அந்த துக்கமாக நினைக்கல அவன். அது மாதிரி அப்போ கஷ்டத்தையும் சந்தோஷம் பையனே மாத்துறானே.
ஒரு குழந்தையே மாற்றிக்கிற முடியுதா இல்லையா? கீழே விரிஞ்சு அப்படியே ரத்தம், நம்ம பயந்து போய் மருந்து போடுவான், அவன் தொடச்சிட்டு வருவான். ஆனால் கையில் பெரம்படுத்து ஒரு அடி அடிங்க, கேன்னு பக்கத்து விடலாம் சத்தம் கேட்டு அலறிடும். அப்போ அந்த கஷ்டத்தை தாங்குகிற சக்தி அவனாக இருந்தால் வருது. அது மாதிரி ஞானத்தினால இவனுக்கு அந்த கஷ்டத்தை மாற்றக்கூடிய சக்தி வந்து விடும். இது ஞானி அப்படிங்கிறான். எந்த சூழ்நிலையும் துயரத்தை அடைய மாட்டான். இது ஞானியினுடைய வெளியிலிருந்து வரக்கூடிய சூழ்நிலை. நீ அடுத்து என்ன சொல்கிறான்னு சொன்னால், வெளியிலேருந்து வரக்கூடிய கஷ்டம் நீங்காது, மனசை பாதிக்காதுன்ட்டார். இவனை யாராவது புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் சமமாக இருப்பான்ட்டார். இன்னி என்ன சொல்கிறாருன்னா, இவன் மற்றவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிடுவான். அடுத்த கருத்து என்ன சொல்கிறாரு, மற்றவர்களும் மற்ற சூழ்நிலையும் இவனிடம் வந்தால் இவன் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டார். நீ என்ன சொல்ல போகிறாருன்னா, இவன்கிட்ட நல்லது செய்கிறவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிடுவான், கெட்டது செய்கிறவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிடுவான். ரெண்டும் நடக்குமா இல்லையா? ஞானியாக இருந்தாலும் அவன் நல்லது செய்கிறவனு இருப்பான், கெட்டது செய்கிறவனு இருப்பான். அவனிடம் இவன் எப்படி நடந்து கொள்வான் அப்படிங்கிற கருத்து வருது. அங்கே புகழ்ந்தாலோ இகழ்ந்தாலோ இவன் எப்படி இருப்பான், இவன் புகழ்கிறவன்ட்ட எப்படி நடப்பான், இகழ்கிறவன்ட்ட எப்படி நடப்பான் அப்படிங்கிறத கருத்து. என்ன சொல்கிறான்னு சொன்னால், இவன் வெளி உலகத்தை பார்க்கும் பொழுது ஆள் மனதில் எப்படி இருக்கும், விவகாரம் எப்படி இருக்கும். விவகாரம் செய்கிறது ஒரு மாதிரியாக இருக்கும், ஆள் மனசில் இவனுக்கு எப்படி இருக்குங்கிறார். அது எப்படி சொல்கிறான்னு சொன்னால், இவனை யாராவது புகழ்ந்தாலோ நல்லது செய்தாலோ இவனுக்கு அதை சும்மா பேருக்கு பாராட்டுவான், வெளிப்படையாக புகழ்வானே ஒழிய ஆள் மனசில் அது ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்கிற மாட்டான். அதே மாதிரி ஒருத்தன் இகழ்றான்னு வச்சுங்க, அவனை திட்டுறான்னு வச்சுங்களேன், அதையும் என்ன பண்ணுவான், அவன் திட்டுறான்னு சொல்லி இவன் திட்ட மாட்டான், இவன் திட்டவும் மாட்டான், அவனை இகழவும் மாட்டான். கெடுதல் செய்கிறவனுக்கு சரி நல்லது செய்கிறவனுக்கு சரி எப்படி நடந்துக்கிடுவான்னா, ரெண்டு பேர்ட்டையும் சமமான மனநிலை இருக்கும். ஒரு விவகாரம் பண்ணுறான்னு வச்சுங்களேன், ஒரு சாதாரண ஒரு விவகாரம் பண்ணுறான்னு வச்சுங்களேன், விவகாரத்துக்காக சில கோபப்படுற மாதிரி இருப்பான். ஆனால் ஆள் மனசில் அவனுக்கு அந்த கோபமும் இருக்காது, எதுவுமே இருக்காது. நேற்று அந்த ஒரு புக்கு வெளியிட்டதில் ஒன்று சொன்ன ஒரு விஷயம், அந்த ஒரு புக்கு காஞ்சி பெரியவரின் ஒரு புக்கு வெளியிட்டான், அவருடைய கதம்பம் சொல்லி மகா பெரியவாள். அதில் ஒரு விஷயம் பார்த்தேன். அவர் ஞானி அவர் பெரிய மகா பெரியவாள் எப்படிப்பட்டாள், அவருடைய கண்ணீரும் கோபமும் இருந்துச்சு. மற்றவங்களை கஷ்டப்படுத்தி அவங்க வருத்தப்பட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், அதுக்காக ஒரு கண் கலங்குறாரான அந்த கண்ணீர் ஞானியாக இருக்கனால தெரியாமல் தொடச்சிடுவார். கோயிலில் பூஜை பண்ணும் பொழுது பக்தியில் வர்ற கண்ணீர் தாரதாரியாக ஒழுக விடுவார் அவர். அப்புறம் கோபம் எப்படி வருதுன்னா, சமுதாயத்தோட கடுமையாக திட்டுறாரு. அது பிராமண சமுதாயம் சொன்னோன்னு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த இடத்துல வரதட்சணை குடும்பம் அந்த காலத்தில் ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு பொண்ணு ஒரு அம்மா எனக்கு கல்யாணமே ஆகலை, வரதட்சணை அழுகினோடனே அந்த சமுதாய கூட்டத்தில் வச்சு அவங்கள, இனிமேல் வரதட்சணை யாராவது வாங்கினீங்கன்னா மடத்துக்கு வரக்கூடாது, கோபமாக பேசுகிறார். அது மட்டும் சொல்லலை, அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய கோபத்தை பார்த்து இப்படியா கோழிப்பாருங்கிறாங்க. அதாவது காஞ்சி பெரியவரின் ஆசியுடன் யாரும் வரதட்சணை வாங்குற மாப்பிள்ளை போடக்கூடாதுங்கிறார், அப்படி திட்டுறாரு. பிறகு ஒரு இடத்துல என்ன கோபிக்கிறாருன்னா, அப்போ இது உண்மையான கோபம் கிடையாது. அடுத்த நிமிஷமா பிறகு ஒரு இடத்துல இதான் இது என்ன பண்ணுறாரு, ஒரு டாக்டர் அந்த மடத்துக்கு நிறைய செய்கிறார். அவர் இவருக்கு வைத்தியம் பார்க்கணுங்கிறாரு. அந்த வைத்தியம் இந்த விஷயத்தை நேற்று பேசினாங்க. வைத்தியம் பண்ணும்போது இவர் வேணாம், எனக்கு வைத்தியமெல்லாம் வேணாங்கிறார் பெரியவாள். அவர் என்ன இல்லை நீங்கள் பண்ணித்து ஆகணுங்கிறாரு. இவர் ஆச்சாரம் கீச்சாரம் குறைஞ்சிரும்னு வேணான்னு சொல்கிறாருன்ட்டு ஆச்சாரமெல்லாம் குறையாமல் நான் இந்த வைத்தியம் பண்ணுறேன்னு அந்த டாக்டர் சொல்கிறாரு. இவர் இல்லை எனக்கு வேணவே வேணான்னு மறுக்கிறார். அவருக்கு என்ன ஆயிடுச்சு, என்ன நீங்கள் எப்படி இப்போ வேணாங்கிறீங்க, நான் உங்களுக்கு வைத்தியம் பார்க்குறதுக்காக மட்டும் சொல்லலை, நான் அந்த மடத்துக்கு நிறையா செஞ்சுருக்கேன், இவ்வளோவெல்லாம் செஞ்சுருக்கேன், அதுக்காக அவங்களை வைத்தியம் பார்க்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டுருவார். கோபம் பொத்துக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னு, அவர் எல்லாரையும் கிளர்க்கு எல்லோரும் இவர் எவ்வளோ கொடுத்துருக்காரு போகிற இல்லை கணக்கெடு எடு எல்லாம் வட்டி இது வரைக்கும் எவ்வளோன்னு பாரு, நிறையா வட்டியை போட்டு என்னை விற்று கூட கொடுத்துரு அப்படின்னு கத்திடுறாரு. கோபத்தில் கத்தி குமிச்சிடுறாரு, பயங்கர டென்ஷன் ஆகி கத்திடுறாரு. ஏன்னா ஆச்சாரியால் இவ்வளோ கோவப்பட்டாங்களேன்னு சொன்னவொன்னு அவர் சாஷ்டாங்க சாமி மன்னிச்சுங்க தெரியாமல் சொல்லி சரி சொன்னால் அடுத்த நிமிஷம் பயந்துட்டாங்க. குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிதுன்னு ஒரு கணம் கூட இருக்கிறதில்ல அந்த கோபம், அந்த க்ஷணம் கூட இருக்கிறது. அதனால் மேலோட்டமாக இருக்குமே ஒழிய புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் ஆள் மனதில் அவருக்கு இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய தாத்பரியம்.
இதெல்லாம் கவனமாக புரிஞ்சுக்கிறணும். ஏன்னா அவர் எப்படி நடந்துக்கிறாருங்களே அவங்கள ஞானியினுடைய மனசை பொறுத்திருக்கே ஒழிய எல்லாம் நல்லது கெட்டதெல்லாம் உலகத்தில் நடந்துக்கிட்டே இருக்கும். இவன் சாட்சியாக இருப்பான், பார்த்துக்கிட்டே இருப்பானே ஒழிய ஆள் மனசில் இவனுக்கு பாதிக்காது, இவன் அவங்களுக்கு கெடுதலோ மற்ற எதுவுமே பண்ண மாட்டான் அப்படிங்கிறது இது ஞானியின் லட்சணம். சாதகர்கள் லட்சணம்லாம் வேறு. சாதகர்கள் வேறு மாதிரி இருப்பாங்க. ஞானியின் லட்சணம், ஞானி எல்லா இடத்திலும் சமமான பார்வையுடையவனாக சமநோக்குடன் இருப்பான். இந்த தர்மமோ அதர்மமோ எல்லாம் சரீர சம்பந்தப்பட்டது, ஆத்மா சம்பந்தப்பட்டது இல்லைன்னு சொல்லி இவனுக்கு சரீர அபிமானத்தை விட்டதுனால இருப்பான்னு சொல்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் ஞானியை பற்றி ஒரு முக்கியமான கருத்து வருது. அதில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஒரு முக்கியமான கருத்து சொல்கிறார். அது ரொம்ப கவனமாக புரிஞ்சுக்கிற வேண்டிய கருத்து. அதை அறிமுகப்படுத்துகிறேன். இப்போ விளக்கமெல்லாம் கொஞ்சம் அடுத்ததில் பார்க்கலாம். ஞானி எதையுமே செய்ய மாட்டேன்னு ஒன்று சொல்கிறார். எதையும் செய்ய மாட்டான், எதையும் பேச மாட்டான், தியானமே பண்ண மாட்டான். ஞானி எந்த நல்ல காரியத்தையும் செய்ய மாட்டான், எந்த கெட்ட காரியத்தையும் செய்ய மாட்டான், மண் மாதிரி இருப்பான். இதெல்லாம் திட்டுற வார்த்தை. நம்ம பார்த்து ஒரு சாதாரண இப்படி இருக்கவனை பார்த்து என்ன பண்ணுவான், மண் மாதிரி இருக்கே, ஒன்றும் பேச மாட்டேங்கிற, ஒன்றும் செய்ய மாட்டேங்கிற, ஒரு தியானம் பண்ண மாட்டேங்கிற, நல்லதும் செய்ய மாட்டேங்கிற, கெட்டதும் செய்ய மாட்டேங்கிற, யாரை பார்த்து திட்டுவான்? இப்படி இருக்கவனை பார்த்து திட்டத்தையும் செய்வான். திட்டுறதை பூரா அவர் என்ன பண்ணுறாரு, ஞானி செய்வாங்கிறாங்க. அந்த அர்த்தமே உள்ள அர்த்தமே வேறு, இங்கே அப்படி சொல்கிறாரு. ஆனால் அப்புறம் எப்படிப்பா அவன் இருக்கிறான்னா, அவனுடைய மகிழ்ச்சிக்கு வெளியே எந்த காரணமும் இல்லை, தன்னில் தான் மகிழ்வுற்று இருப்பான். ஜடத்தை போல இருப்பான், ஆனால் தன்னில் தான் மகிழ்வுற்று இருப்பான். ஜடத்தை போலன்னா பாதிக்கப்படாமல் இருப்பான்னு அர்த்தம். ஜடம்னு இந்த மாதிரி மரக்கட்டை மாதிரி இருப்பான்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு விளக்கம் ரொம்ப இருக்குது, அதை நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். அதில் சொல்கிறேன். அதாவது இது ஒரு நுண்ணிய கருத்தை வச்சிருக்கிறார் அவர். தியானம் பண்ண மாட்டான், பேச மாட்டான், செய்ய மாட்டான், நல்ல காரியத்தையும் பண்ண மாட்டான், கெட்ட காரியத்தையும் பண்ண மாட்டாங்கிறார். அது எப்படி அப்படி இருக்க முடியும்னு சொன்னால், அதாவது அவன் தன்னுடைய மனசை பார்த்தே தான் சந்தோஷமாக இருப்பான். அவன் எப்படி இருக்க மகிழ்ச்சியாக இருக்கான்னா தன்னுடைய மனசை பார்த்தே சந்தோஷமாக இருப்பாங்கிறார். அஞ்ஞானி என்ன பண்ணுவான்னா, தான் மனசை பார்க்க மாட்டான். பார்த்தான்னு வச்சுக்கோங்க, அவன் சாதகன மாதிரி துக்கப்பட ஆரம்பிச்சிருவான். அஞ்ஞானி தான் மனசை பார்க்காத வரைக்கும் அவனுக்கு சந்தோஷம். ஏன்னா அவன் மனசில் அவ்வளோ கெட்ட குணம் இருக்கும், மோசமானதில் இருக்கும், அதை திரும்பி பார்க்குறதே இல்லை. பார்த்தானா அவனுக்கு துக்கம். ஞானிக்கு தான் மனசை பார்த்தாலே அவனுக்கு சந்தோஷம் வரும். விளக்கத்தை நான் ரொம்ப அடுத்த தடவை சொல்கிறேன், சுருக்கமாக சில இதை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். ஒரு நல்ல பண்புள்ளவன் கூட பாருங்கள், தான் மனசை பார்த்தான்னு வச்சுக்க சந்தோஷப்படுவான். ஒருத்தன் பொறாமை இல்லாமல் இருக்கான், நல்ல குணங்கள்லாம் இருக்குது, அவன் மனசு எனக்கு இந்த நல்ல குணமெல்லாம் இருக்கேன் அப்படின்னு சந்தோஷப்படுவான். இருப்பானா இல்லைங்களா? அது மாதிரி ஞானி தன்னுடைய ஞானம் நம்ம மனசில் இருக்கிறதுனால அதை பார்த்து அவன் என்ன பண்ணுவான், சந்தோஷப்படுவான். சாதகன் என்ன பண்ணுவான்னு சொன்னால், தான் மனசை பார்க்க ஆரம்பிச்சிருவான். பார்க்க ஆரம்பித்ததுனால அதில் குறையெல்லாம் கண்டுபிடிச்சி அதை நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். அதனால தானே மாணிக்க வாசகெல்லாம் படிக்கும், ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனேங்கிறாரு. அப்போ நாயை விட மோசமாக இருக்கேன்னு பார்த்துருக்காருல மனசை. சாதகன் என்ன பண்ணுறான்னா, தான் மனசில் குறையெல்லாம் பார்க்குறான், பொறாமல் இருக்குன்னு பார்க்குறான். அஞ்ஞானி பார்க்க மாட்டான். சாதகன் என்ன பண்ணுவான், பார்த்துட்டு அதை நிவர்த்தி பண்ண முயற்சி பண்ணுவான். ஞானிக்கு இதெல்லாம் போயிடும். தான் மனசை பார்த்து தன்னுடைய ஞானத்தை பார்க்கும் பொழுதே அவனுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கின்றது. முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, போகியாக இருப்பான், பிறகு சாதகன் ஆவான், பிறகு ஞானத்திற்கு அவன் வருகின்றான். இப்படி ஞானியாக வந்தவன் இப்படியெல்லாம் இருப்பான்னு சொல்கிறாரு. இந்த எதையும் பேச மாட்டான், எதுவும் செய்ய மாட்டான்லாம் அதுக்கு என்னென்ன விளக்கங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். முதல்ல என்ன பண்ணுவான்னா, அந்த உலகத்தில் ஒரு மனுஷனாக இருக்கிறவன் என்ன சுகம் இருக்கோ அதை அனுபவிக்கணும்னு நினைப்பான். ஒரு சாதாரண மனுஷன் என்ன நினைப்பான், நம்ம எவ்வளவு சுகத்தை உடம்புல அனுபவிக்கலாமோ அவ்வளவு அனுபவிக்க முயற்சி பண்ணுவோம். முதல் முயற்சி அதுவாகத்தே இருக்கும். முதல் என்ன பண்ணுவான்னா, சாப்பிட்றதுக்கு எதாவது கிடச்சா போதும் அப்படின்னு தாவரங்கள்லாம் என்னென்னலாம் சாப்பிடலாம்னு சொல்லி சாப்பிடுவான். பிறகு என்ன பண்ணுவான், பிறகு பறக்கிறது, நடக்கிறது, நீந்துறதெல்லாம் பார்த்து
அதை சாப்பிட்டா சுகமாக இருக்குன்னு அதை பார்ப்பான். இப்படி தானே பண்ணுறான். சுகத்தை எப்படி கூட்டுறதுங்கிறதே மனிதனுடைய முதல் லெவலாக இருக்கும். முதல்ல நடப்போம், மாட்டு வண்டியில் போனோம், ஒரு சைக்கிளு, ஒரு 2 வீலரில் அதில் பல வெரைட்டி, அதில் போனால் அப்புறம் கார் வாங்கினோன்னு இந்த கார் வாங்கினா அதை விட நல்லாயிருக்கும், சுகமாக இருக்கும். இப்படி என்ன ஆகுதுன்னா அந்த போகத்திலேயே ஹை லெவலில் போகிறதுக்கு மனசு சிந்திச்சுக்கிட்டே போகும் ஆரம்பத்தில். பிறகு என்ன பண்ணுறான், அவன் சாதகனாக மாறுகின்றான். இந்த போகம் நிலையானது அல்லங்கிற புத்தி வந்து அதுலேருந்து விடுபடுவதற்காக என்ன நினைக்கிறான், சாதகனாக மாறுகின்றான். இந்த போகம் லட்சியம் அல்ல என்று புரிந்து இருக்குவான். அதனால் அந்த போகம் இருந்தாலும் விவகாரத்துக்கு பயன்படுத்துவான். அதில் பெரிய தாத்பரியத்தை பார்க்க மாட்டான். தாத்பரியத்தை பார்க்காம என்ன ஒன்று, லட்சியம் வந்து கடவுள்னு ஒன்று இருக்குது, நிலையானதுன்னு ஒன்று இருக்குது, இதுக்கு மேலே ஒன்று இருக்குது, இந்த சுகமெல்லாம் அனித்தியம், இதற்கு மேலே ஒரு சுகம் இருக்குன்னு சொல்லி அடுத்த ஸ்டேஜுக்கு போவான். அதுக்கு போன பிறகு தான் இந்த சிரவணமன நித்தியாசனம் பண்ணி ஞானிங்கிற நிலைக்கு வந்து அவன் என்ன பண்ணுறான், தன்னில் தான் சுகமாக இருப்பான். செய்தாலும் செய்யாதவனாக, பேசினாலும் பேசாதவனாக, தியானம் பண்ணினாலும் தியானம் பண்ணியவனாக. அவனுக்கு தியானம்னா நம்ம 10 நிமிஷம் பண்ணுறான், அவன் பண்ணவே மாட்டான். இவரெல்லாம் ஞானியே இல்லையே நம்ம முடிவு பண்ணிடுவான். அவனுக்கு எல்லாமே தியானம், பார்க்குறதெல்லாம் தியானம் தான் அவனுக்கு. அப்படி அவன் மாறி விடுவான்னு சொல்லி அவனுடைய செயல்பாடெல்லாம் அடுத்து சொல்கிறாரு. நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.